நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கிற ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இந்த இடத்தில் இந்த ஒரு ஓமை ஆண்டவர் சொல்லுகிறார். தாளந்துகளை குறித்து, ஒருவனுக்கு 5 தாளந்தை ஒரு எஜமான் கொடுத்து விட்டு இன்னொருத்தனுக்கு 2 தாளந்தை கொடுத்து விட்டு மற்றவனுக்கு 1 தாளந்தை கொடுத்து விட்டு தூரதேசமாய் பிரயாணப்பட்டு போகிறான். நாட்கள் சென்ற பிறகு திரும்பி வருகிறான். கணக்கு கேட்கும் பொழுது 5 வைத்திருந்தோம், நான் அதை 10ஆக மாற்றிவிட்டேன் எஜமானேன்னு சொல்லி கொடுக்கிறான். தட்டி கொடுத்து சந்தோஷப்பட்டு, உத்தமும் உண்மையான ஊழியக்காரனை உனக்கு கொடுத்ததுல நீ கொஞ்சம் தான் கொடுத்தான, உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துக்கு மேல அதிகாரம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க சொல்றாரு. 2 தாளந்து வாங்கினவன் அதே மாதிரி ரிப்போர்ட் பண்றான். அவனையும் தட்டி கொடுத்து 4ஆ மாத்தி இருக்கிறாப்பா, ரொம்ப சந்தோஷம் சொல்லி பாராட்டி எஜமானுடைய சந்தோஷத்துக்கு அனுப்புகிறார். 1 தாளந்து வந்து நிற்கும்போது அதை புதைச்சு வச்சுட்டேன்னு சொல்றாரு. கேட்டா நிறைய பேசுறான். ரொம்ப பேசின உடனே இந்த எஜமானுக்கு கோவம் வந்துருது. அதை பிடிங்கி இவனை இருளையும் பற்கடி போல இடத்த தூக்கி போட்டுட்டு சோம்பேறியான ஊழியக்காரன் சொல்லி திட்டிட்டு இந்த 1 தாளந்து என்ன பண்றாரு, 5 தாளந்து உள்ளவனுக்கு கொடுக்கிறாரு. ஏன்னா அவனிடத்திலிருந்து அந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்தா இதை மாத்திட்டான் பாருங்க. அவன்கிட்ட கொடுத்து அவனுக்கு கொடுக்கிறார். அந்த 10ஐயும் கொடுத்து அடுத்தல எக்ஸ்ட்ராவும் கொடுக்கிறார். யோசித்து பாருங்களேன், நாம் செய்கிற கிரியைகள் எல்லாம் நமக்கு தான் திரும்ப வரும். நம்முடைய ஆண்டவர் அதுதான். அநேகர் அதை நாம் யோசிப்பதில்லை, அநேகர் நாம் அதை நினைத்து கூட பார்ப்பதில்லை. நம்ம எதெல்லாம் பிரயாசப்படுறோமோ யாரோ ஒருவருக்கு நினைக்காதுங்க, ஒரு நாள் அது நமக்கு வரும். அப்ப அதுல உண்மையா இருந்தோமானால், அதை சரியா செஞ்சிருந்தோம்னா நமக்கு தான் ஆசீர்வாதம். இல்லாவிட்டால் அது நமக்கே அது பாதிப்பாக மாறிவிடும். ஒரு எஜமானுக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் இருந்தான். ரொம்ப வருஷமா அவன் கூட வேலை செஞ்சதுனால அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு மனசுல வச்சிருந்தாரு. இந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா ஒரு வீடு கட்டணும்பா, ஒரு இடத்த மார்க் பண்ணியாச்சு இந்த இடத்துலன்னு சொல்லி போய் என்ன பண்ண, மண்ணு, செங்கல், கல், சிமெண்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணும்போது பணத்தை கொடுத்துட்டு இருந்தாரு. இவன் போய் என்ன பண்ணான், மண் இருக்கிறதுலே நல்லா குவாலிட்டி இல்லாத மண்ணை கொண்டு வந்தான். சிமெண்ட் குவாலிட்டி இல்லாத சிமெண்ட், செங்கலும் ஒன்னுக்கும் ஸ்ட்ரென்த் இல்லாத செங்கல், இதெல்லாம் எடுத்து எல்லாத்திலும் கமிஷன் அடிச்சு முதலாளிட்ட சொல்றது ஒரு ரேட்டு, அந்த விலைக்குள்ள பொருள் வரல. வீடெல்லாம் கட்டி முடிச்சான், ஷீட் எல்லாம் போட்டு மேல எல்லாம் முடிச்ச உடனே சரி ஒரு வழியா முடிச்சுட்டு அதுல ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைச்சுன்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷம் வேலைக்காரனுக்கு. ஏன்னா அந்த வேலைக்காரன் கொஞ்சம் உண்மை இல்லாத வேலைக்காரன். இந்த எஜமான் என்ன பண்ணாரா, எல்லாத்தையும் கம்ப்ளீட் ஆனதும் அந்த வேலைக்காரன் கொண்டு, எஜமான நீ சொன்ன மாதிரி வீடை நீட்டா கட்டி முடிச்சிட்டேன், எல்லாம் ரெடியா இருக்குது, நாங்க கீ அடிச்சுட்டு அந்த வீட்டு சாவியை கையில கொடுக்கறாப்ல. எஜமான அவனை தட்டி கொடுத்து, ரொம்ப சந்தோஷப்பா, நல்லபடியா கட்டி முடிச்சிட்டாலா, ரைட்டுப்பா, இந்த வீடு உனக்கு தான்ப்பா, நீ இதை வச்சுக்கப்பான்னு இந்த சாவியை கொடுத்தாராம். அவன் உள்ள எப்படி இருந்திருக்கும் பாருங்க, அதிர்ச்சி ஆயிட்டானா. எனக்காக அந்த வீடு கட்டினார்னு முதலே தெரிஞ்சுனா நான் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன், எல்லாமே குவாலிட்டியா போட்டிருப்பேன். பாருங்க அந்த வீட்டுல போய் உட்கார முடியுமா, எவ்வளவு நாள் அந்த வீடு தாக்கு பிடிக்கும், கொஞ்ச நாள் கூட தாக்கு பிடிக்காது, எல்லாமே சீக்கிரம் விழுந்து போற நிலைமை தான். அந்த அளவு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. அநேக நேரம் நாம் அப்படிதான் நினைக்கிறோம், அந்த நேரத்துக்கு ஏதாவது செய்து விட்டு ஒப்பத்தி விட்டு போயிடலான்னு சொல்லி. எதை செய்தாலும் உண்மையாக ஆண்டோடைய கண்கள் பார்க்கிறது என்கிற சிந்தையோட நாம் நேர்த்தியாய் செய்வோம்னா அது நமக்குத்தான் திரும்பி வருகிறபடினால் நமக்கு அது ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்க முடியும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சற்று நம்மளை யோசித்து பார்ப்போமா, எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் அப்படி விதைக்கிறது தான் இருக்க முடியும். கிரியைகளுக்கு தக்க பலன் வேதம் சொல்லுகிறது. என்ன காரியங்களை செய்யறோமோ அந்த காரியம் நமக்கு தான். இதை நீங்க மனசுல வச்சுக்குவோம். வச்சுட்டு ஆண்டவரை கேட்ப, ஆண்டவரை நாங்கள் உண்மையா இருக்க விரும்புறோம், சில நாள் முடியாம போகலாம், பின்வாங்கி இருக்கலாம், ஏதாவது காரியங்கள்ல ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம், கொடுப்பாரு. உண்மையா இருப்போம், நல்லதையே செய்வோம், ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாகவே மாற்றி கொடுப்பார். நன்மை நமக்கு திரும்ப வரும். தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நம்ம நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். அப்பா, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி இருக்கீங்கப்பா. கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்கிற தேவன், எங்களுக்கு கொடுத்த தாளந்துகள், கொடுத்த தருணங்கள், வாய்ப்புகள் எல்லாத்தையும் நாங்க வீணாக்கிடக்கூடாது, பயன்படுத்தணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அதுல எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நீங்க பார்த்திருக்கீங்க. அதற்கு தக்க அளவின்படிதான் நீங்கள் காரியங்களை செய்றீங்கப்பா. உங்களுடைய தாளந்துகளை மல்டிப்ளை பண்ண உதவி செய்யுங்க, உண்மையாக செய்ய உதவி செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். ஒருவேளை நான் உண்மையா தானே இருக்கிற, உத்தமமா தான் இருக்க, எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு உழைக்கிறேன், எனக்கு அதற்கான வருமானம் என் கம்பெனி கொடுக்கல, என் ஓனர் கொடுக்கல, அவங்க செய்யல, இதை பற்றிலாம் கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுத்து ஒரு நாள் அதற்கான பிரதிபலன் மொத்தமாக தேடி வரும்னு சொல்லி தைரியப்படுத்துங்கப்பா. கிருபை பாராட்டுவதற்கு ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வீணாய் விருதாவாக உழைக்கிறேன்னு சொல்லி புலம்பாருதுங்க. உண்மையாகவே உழைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் வரும், அதற்கான பிரதிபலன் உங்களை தேடி வரும்.
நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அப்படியே நடப்பதை நீங்க பாப்பீங்க. இந்த கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.